காலையில் எந்திரிச்சு ஓடுவானாம். என்ன செய்வானா? காலையில் எந்திரிச்சு டயத்தை பார்த்துட்டே ஓடுவானாம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தூரம் ஓடி இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கும்ன்ற அவன் என்ன செய்வானா? பயன்படுத்துவானாம். காலையில ஓடுறான், மாலையிலும் ஓடுறான், வெறுமுகத்தோடயே ஓடுறான். இப்படி ஓடி 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 பல நாள் ஓடிதான் அவன் என்ன செய்யறான்? அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறான். இத்தனையிலும் இச்சவன் தான் அவன் அந்த ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்குறான். அல்லேலூயா, கைதட்டுமா? இத்தனையிலும் உணவுல, வேடி சிகரெட்ல, குடிக்கிறதுல, இரவு பகல் ஓடி பயிற்சி எடுக்கிறதுல, எல்லாத்துலேயும் அவன் இச்சை அடக்கமா இருக்கிறதுனாலதான் இருக்கான். ஆனா இத்தனைக்கு அவன் என்ன செய்ய போறான்? அந்த பரிசு பொருளை வாங்க போறான். அப்படி முன்னால வந்து ஜெயிச்சுட்டா அவனை எல்லாரும் அந்த கைதட்டுவாங்க, ஒரு சின்ன பரிசு பொருள் கிடைக்கும். அப்ப இந்த உலகப்பிரமான கைதட்டல் வாங்குறதுக்கு, அந்த சின்ன பரிசு பொருள் வாங்குறதுக்கு அவன் இவ்வளவு இச்சை அடக்கத்தோட, இவ்வளவு வைராக்கியத்தோட, இவ்வளவு உடலை வருத்தி அவன் அந்த பந்தய பொருளுக்கு, அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறான்னு பாக்குறான். அல்லேலூயா, புரியுதா புரியலையா? அப்ப ஒரு ஓட்ட பந்தயத்திலேயே அப்படி ஓடுறவன் நீங்க நானும் பரலோகத்துக்கு ஓடிக்கிருக்கோம். எங்க ஓடிக்கிருக்கோம்? அப்ப பரலோகத்துக்கு ஓடிக்கிருக்கிறோம். இந்த பரலோகத்துக்கு ஓடிக்கிருக்கிற நீங்க நானும் இச்சை அடக்கம் இல்லாம ஓடுனா என்ன ஆயிடுவான்? என்ன ஆயிடுவான்? வீழ்ந்துருவான், தோத்து போவோம். நீ ஓடுனாலும் வேஸ்ட் ஆயிடும். அதனால நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது? ரொம்ப எச்சரிக்கையாய் வாழ வேண்டியிருக்குது. ஆனா சாத்தான் என்ன செய்வான்? நீ முதல் பரிசு வாங்கக்கூடாதுன்றதுக்காக உனக்கு பிசாசு கிட்டத்துல கொண்டாந்து உன் ஆசைக்கு தக்கவாறு காட்டுவான். என்ன செய்வான்? உன் ஆசை கெடுப்பான்.